நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 634 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க சேம் இதே 700 தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தாங்க வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் வரும். அப்படி ஃப்ளாட்டாக வந்தாங்க சேம் இந்த அளவுக்கு தான் நல்ல ஒரு சப்போர்ட்டாக தாங்க இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்துச்சுலங்க இந்த 750 to 800ங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆனால் இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுங்க. ஒன்ஸுங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 750 உடச்சிச்சுன்னா அப்புறம் 850 கூட நிற்காதுன்னு நினைக்கிறேங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே மார்க்கெட் மேலே கொண்டு வர பார்ப்பானுங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இப்படியே செல்லிங் ட்ரிகர் ஆக வாய்ப்புகள் இல்லைங்க. இங்கே இப்படியே செல்லிங் ட்ரிகர்னா போகாதீங்க, ஏன்னா இது மாதிரி இமீடியட்டாக ரெக்கவரி ஆயிரும். அவங்களுக்கு என்னென்னா இந்த திரும்ப இந்த 25,000 வந்துட்டுங்க இங்கேருந்து ஃபாலோ ஆகும் பாருங்கள். அப்போ வேணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப் அப்படின்னாங்க இந்த 600 650 புட்டுங்க பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் பார்த்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஓப்பன் பண்ணுறான் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி இதே தாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. 650ங்க இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. கீழே சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250ங்க இந்த லெவல், 300 to 250ங்க இந்த லெவல். அதாவதுங்க நம்ம இந்த 400 to 500 சொன்னோம்லங்க, அங்கேயே தாங்க வந்து சுற்றுது. நம்ம மேஜராக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 to 500 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருக்குது. இதுவும் அதே தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி என்னை பொறுத்த வரைக்குங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே அப் சைடு தாங்க போக வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் மேஜரான சப்போர்ட்டுங்க. இதை பிரேக் பண்ணி கீழே போகிறது சான்சஸ் இல்லை. அப்படி மேலே போயிட்டு வேணால் கீழே விழலாம், அப்படி வேணால் சான்சஸ் இருக்குது. இப்படியே கீழே விழ சான்சஸ் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டில் புல்லிஸில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே ட்ரிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இப்படியே விழுந்தால் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, மாட்டிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி வருங்க, ஒரே கண்டியில் திரும்ப ரெக்கவரி ஆகி மேலே கொண்டு போயிடுவான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷார்ட் டைமுக்கு ஒரு அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேலே வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே தாங்க, இதே சைடு வேஸில் தாங்க நடந்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி பார்க்கலாங்க மந்த்லி எக்ஸ்பைரி ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது ஒரு சைடுங்க பாருங்க, அப் சைடில் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ள முடிக்கணும், இல்லையா அப் சைடில் பிரேக் ஆகணும். கீழே போக சான்சஸ் கம்மி தான். ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க, மிட் கேஃபும் அதே தாங்க நண்பர்களே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் பிளேஸில் தாங்க நின்றுட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீழே மேஜரான சப்போர்ட் எடுத்து இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வரப்போ மேஜரான சப்போர்ட் இருக்குது. எல்லாமே மிட் கேஃப் பாருங்க அப் சைடு தான் உடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே மிட் கேஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இது. அப்படிங்கிறப்ப இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா திரும்ப அப்படியே ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ 850 இந்த ரேஞ்சு 900 கிட்ட வரைக்கும் கூட வந்துடலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏதோ மிட் கேஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா எக்ஸ்பிரி டே ப்ரீமியம் எல்லாமே அவுட் ஆஃப் மணி பூரா க்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க. திடீர்னு ஒரு வேலைங்க ஏதாவது ஒரு சைடு மூமெண்டம் எடுத்துச்சுன்னா கண்டினியூவாக மிட் கேஃப்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாங்க. நிஃப்டியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நிஃப்டியில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னலைங்க இந்த 600 to 650 ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறதாங்க நல்லது. ஸோ மிட் கேஃப் பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. எல்லா மார்க்கெட்டுமேங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேஃப்ங்க எல்லாமே மேஜரான சப்போர்ட்டில் தான் நின்றுட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து அப் சைடு வருங்க. அப் சைடு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா வேணால் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்க, ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். நிஃப்டியில் பொறுத்த வரைக்குங்க ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700லேயே பாருங்கள் ரைட்டர்ஸ் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா 800 தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 700 பிரேக் ஆகிடும் நினைக்கிறேன். புட் ரைட்டர்ஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து அடி வாங்குவானுங்க. ஏன்னா திரும்ப புட் ரைட்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ் ஆமாம் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க பாருங்கள். 700 750 800 இது எல்லாமே இருக்கானுங்க. ஸோ ஆனால் இங்கே இருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடைய வாய்ப்புகள் இருக்குங்க. பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குங்க. சரிங்க, நான் லைவ் வரேன். லைவில் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க. நியூவாக ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுறதா ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.